இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே போய் உங்க சம்பந்திக்கிட்ட உங்களுக்கு ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணான்னு கேட்டுருங்களேன். அண்ணனுக்கு வேற சந்தேகம் வலுத்துக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சரி, அப்போ நாங்க புறப்படுறோம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரிங்கண்ணே, வந்துடலாம். ஏங்க என்னங்க காபி சாப்பிடாம போயிட்டாங்க? அவங்க போனதுக்கு அப்புறம் காபி எடுத்துட்டு வந்துட்டு காபி சாப்பிடாம போறாங்கங்கிற. காபியே வேணா போ உள்ள. ஏமா சிந்தாமணி, என்ன இவரு சம்பந்திக்கு ரெண்டு பொண்ணுன்னு சொல்றாரு? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அண்ணே, நீங்க வேற என்ன, அவர் எதுவும் தெரியாதனமா உளறாரு. நீங்களும் அதை போய் நம்புறீங்களே அண்ணே? சிந்தாமணி, அப்படின்னா ஒரு போன் பண்ணியாவது சம்பந்தி கிட்ட இதை பத்தி பேசிடுவோமா? ஐயோ அண்ணே, இதெல்லாம் போன்லயா பேசுவாங்க? எப்பவாவது நேரா போகும்போது அப்ப பேசிக்கலாம் அண்ணே. சரிம்மா, அப்படின்னா வா, இப்பவே போய் நேரா சம்பந்திட்ட பேசிட்டு வந்துருவோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே வா போலான்னு கூப்பிடுறீங்க. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த சமாச்சாரத்தை பேசினா அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? இத பரமா சிந்தாமணி, எந்த விஷயத்தையும் பக்குவமா பேசணும்னா யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இத பாரு, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நீங்க வேணா போயிட்டு வாங்களே. கல்யாண பத்திரிக்கைய எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். நானே போய் நேரா பேசிட்டு வந்துடுறேன். சந்தோஷ், வா போயிட்டு வந்துடுவோம். என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரே. அண்ணன் சம்பந்தி கிட்ட பேச போற விஷயத்தை உடனே பார்ட்னருக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். பார்ட்னர் எதையாவது பேசி சமாளிச்சுக்கிட்டோம். அப்போ சஞ்சீவ் அந்த சதீஷை தேடிதான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கான். அவன் மட்டும் சதீஷை கண்டுபிடிச்சிட்டான், நம்ம டோட்டல் பிளான் வேஸ்ட் ஆயிடும். சதீஷ் பத்தின விஷயத்த உன்கிட்ட மறைச்சதுக்கு சாரி. இந்த விஷயத்த யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், அதான் உன்கிட்ட சொல்லல. இந்த விஷயத்த சஞ்சீவ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். நீங்க தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். சஞ்சீவ் சதீஷை கண்டுபிடிச்சாதான ப்ராப்ளம், அவனை கண்டுபிடிக்க விடவே கூடாது. அதை எப்படி பண்ண முடியும்? சஞ்சீவ் கோயம்புத்தூர்ல இருந்தா தானே சதீஷை கண்டுபிடிப்பான். நாம எதையாவது பண்ணி சஞ்சீவ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு உடனே வர வைக்கணும். மேரேஜ்க்கு இன்னும் 2 days தான் இருக்கு. இப்போ சதீஷை தேடுற வேலையை விட்டுட்டு சஞ்சீவ் சென்னைக்கு திரும்பி வரது பாசிபிளா? சஞ்சீவுக்கு சதீஷை தேடுறதை விட ஒரு முக்கியமான வேலையை சென்னையில உருவாக்கிட்டா அவன் சென்னைக்கு வந்துதானே ஆகணும். புரியலையே. தாய்க்கு ஒண்ணுனா உள்ளதானே தேடி வருவான். நீங்க அத்தைக்கு எப்படியாவது அடிப்படை வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சீக்கிர வழிய பாருங்க. அத்தைக்கு அடிப்பட்ட நியூஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற சஞ்சீவ்க்கு தெரிஞ்சா அவனால நிம்மதியா சதீஷை தேடி கோயம்புத்தூர்ல அலைய முடியாது. சதீஷை கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாம, கோயம்புத்தூர்லயே இருக்க முடியாம, செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி தானா அவன் திரும்பி வருவான். செம்ம ஐடியா பார்ட்னர். உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. அம்மாக்கு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் விஷயம் எல்லாம் தெரியாது. நீங்க அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. சரி. அண்ணே சம்பந்தி, வாங்க 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 சம்பந்தி, வாங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் அப்பா, வாங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி. தெய்வானே, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கம்மா. வாங்க சம்பந்தி, வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். சரி, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு. அனு வீட்ல இல்லீங்களா? அனு ஆபீஸ் போயிருக்கா. ஓ அப்படியா.
அப்புறம் இந்த ஈபில வேலை பார்க்கறாரு சண்முகம், அவரை உங்களுக்கு தெரியுமா? சண்முகம் நம்ம சண்முகம் தெரியுமே, நல்லா தெரியும். ஓ, உன்னதானே வேலை செஞ்சோம், தங்கமான மனுஷன், பொய்யே பேச மாட்டார் சார் அவரு. அவரு எங்க சொந்தக்காரர் தான் சம்பந்தி. அப்படியா? ம். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சே. அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவரு உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடையாது 2 பொண்ணு, அதுவும் ட்வின்ஸ்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. சரி, உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நேராவே வந்தோம். இப்படி மாட்டிக்கிட்டுமே, இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்த நேரம் பார்த்து அனு வர வீட்டுல இல்ல. அச்சச்சோ, போச்சு போச்சு. அக்கா பத்தி மாமாக்கு எல்லாம் உண்மையும் தெரிய போகுது. ஐயோ. என்ன சம்பந்தி? ஆ, சம்மந்தி இதோ இப்ப வந்துடுறேன். ஆ, நாம சம்மந்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா மட்டும்தான் அணு வாழ்க்கையை நம்மளால காப்பாத்த முடியும். உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா போய் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. இல்ல தெய்வான, அனு கிட்ட. சரி, உங்களால சொல்ல முடியாதுன்னா விடுங்க, நானே சொல்லிக்கிறேன். வாங்க. ஐயோ, மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா அக்கா வாழ்க்கை நாசமா போயிடுமே. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே. என்ன சம்பந்தி, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? நான் ஏதாவது கேட்க கூடாது கேட்டுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சம்பந்தி. சம்மந்தி, அது வந்து சம்மந்தி, நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டோம். ஐயோ, அம்மா உண்மையை சொல்ல போறாங்களா? சொன்னா அக்கோட வாழ்க்கை நாசமா போயிடுமே. இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டோன்னு எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க சூழ்நிலை அப்படி. அதனாலதான் உங்ககிட்ட அந்த உண்மையை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன உண்மை சம்பந்தி? அது வந்து அது அது என்னன்னா மாமா, வாங்க மாமா.